அடுத்ததாக நமது இணைப்பில் கே பாலகிருஷ்ணன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் இணைகிறார். வணக்கம் பாலகிருஷ்ணன் சார். தற்போது அதானி விவகாரம் தொடர்பாக ராம்தாஸ் ஒரு கருத்து பதிவிட்டிருக்காரு. அது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காரு. இது தொடர்பாக அன்புமணிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் ஒரு கருத்து மோதலானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் உங்களுடைய பார்வை என்ன சார்? வணக்கங்க. அதாவது அதானி தொடர்பா அன்புமணியும் ராமதாசும் ஏன் அதானியை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா இந்த குற்றவாளி இதுல பிரதானமான குற்றவாளி அதானியும் அவரை சேர்ந்திருக்கிற 7 பேரும். அதுதான் அமெரிக்க நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து அவர் பேர்ல கைது பண்ணணும்னு பிடிவாரண்ட் உட்பட போட்டிருக்காங்க. உண்மையிலேயே அன்புமணி ஊழலை எதிர்க்கிறது, முறைகேடு எதிர்க்கிறது. அவருடைய குற்றச்சாட்டு என்ன? அவர் சில அதிகாரிகளுக்கு, அரசியல்வாதிகளுக்கு இத்தனை 1000 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்காருங்கிறது அவர் பேர்ல வந்திருக்கிற குற்றச்சாட்டு. அப்போ பிரதானமான குற்றவாளி இதனால லாபம் அடைகிறது யாருன்னா அதானி. அவர் தான் அந்நிய நாட்டுல பொய் சொல்லி கடன் வாங்கி இங்க மூலதனம் போடுறாருங்கிறது அவர் பேர்ல இருக்கிற குற்றச்சாட்டு. ஆகவே பிரதானமா அந்த குற்றவாளியை கைது பண்ணணும், அது பேர்ல விசாரணை நடத்தணும், அவர் தப்பிவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் அன்புமணி கேட்டிருந்தா, ராமதாஸ் கேட்டிருந்தா அது நியாயம். ஆனா பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால பிரதானமான குற்றவாளியை காப்பாற்றுற முயற்சியில இவ்வளவு மோசமா அவங்க ஈடுபடுறது ஒரு அரசியல் நேர்மையற்ற செயல் என்றுதான் நான் பார்க்கிறேன். அவங்க வந்திருக்கிற அந்த அறிக்கையில தமிழ்நாடு பெயரும் இடம்பெற்றிருக்கு. பல மாநில மின்சார வாரியங்களுக்கு அவர் மின்சார ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதுல தமிழ்நாடு பேரும் வந்திருக்கு. தமிழ்நாடையும் விசாரிக்க சொல்லணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது வேற விஷயம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே கொடுத்தா கூட லஞ்சம் கொடுத்த குற்றச்சாட்டு அதானி கம்பெனி இது. எனவே பிரதானமான குற்றவாளியை விட்டுட்டு நீங்க தமிழ்நாடு அரசு விசாரிக்கணும் சொல்றது நோக்கம் என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒரு ஒட்டுமொத்தமான பெரிய ஊழல் முறைகேடு இவ்வளவு ஏற்கனவே நான் இப்போ விடுங்க, ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்ல அதானி பேர்ல அவ்வளவு பெரிய புகார் வந்தது. அப்ப என்ன ராமதாஸ் அன்புமணி என்ன அறிக்கை விட்டாங்க? அன்னைக்கு நாங்கெல்லாம் அவர் வேலை விசாரிக்கணும், மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டோம். அப்போ ஒன்றும் அவங்க நடவடிக்கை எடுக்கலையே. அது தொடர்ந்து சர்வதேச நிறுவனங்கள் பலது அதானி மீது இவ்வளவு பெரிய ஊழல் குற்றச்சாட்டு, முறைகேடுகள், பங்கு மார்க்கெட்ல மோசடி, பொய் சொல்லி கடன் வாங்கி இருக்கிறது, ஃப்ராடு பண்ணியிருக்கிறது போன்ற இந்த மாதிரி ஒரு மோசமான குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிற அதானியை காப்பாற்றுற முயற்சியில அவங்க ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப மோசமானது, வன்மையான கண்டனத்துக்குரியதுங்கிறதான் நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாடு அரசாங்கம் அந்த பட்டியல்ல பல மாநிலங்களை போல தமிழ்நாடு அரசு வந்திருக்கு. அது சொன்னா விசாரிப்போம், அது வேற விஷயம். அது 2015ஆம் ஆண்டு காலத்திலிருந்து ஒப்பந்தம் போட்டதை பத்தி சொல்றாங்க அவங்க. அதானி கிட்ட அப்போ 2015ஆம் ஆண்டு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஒரு யூனிட்டுக்கு 7 ரூபா 1 பைசான்னு உடன்பாடு ஆயிருக்கு. அது 10 வருஷத்துக்கு அந்த உடன்பாடு போட்டிருக்காங்க. அது யார் உடன்பாடு போட்டா, யாருடைய ஆட்சியில உடன்பாடு போட்டாங்களோ நம்ம விசாரிப்போம். 2015 யாருடைய ஆட்சி இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். எனவே பிரதானமா அவர் பேர்ல விசாரிக்க வேணாம், அவரை கைது பண்ண வேணாம், அதெல்லாம் அதை பத்தி வற்புறுத்தாம தமிழ்நாடு அரசு விசாரிக்கணும் சொல்றது பிரதானமான குற்றவாளியை காப்பாற்றுறதுக்காக செய்யப்படுகிற காரியம் தான் நான் பார்க்கிறேன். இணைப்பில் இணைந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.